இந்தியாவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்களில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. அதோட பாதுகாப்பான மற்றும் நம்பகமான வருமானம் காரணமா பல முதலீட்டாளர்கள் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள்ல முதலீடு செய்யறாங்க. இந்திய அரசாங்கத்தோட ஆதரவோட செயல்பட்டு வரதால தங்களோட முதலீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு முதலீட்டாளர்கள் இந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் இதுதான் முதலீட்டாளர்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமா இருக்க திட்டம். இந்த ரெண்டு திட்டத்தில் எந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சிலருக்கு குழப்பம் இருக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டம் மற்றும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் முதலீடு செய்யறதுக்கு எந்த திட்டம் சிறந்த திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக டெபாசிட் வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்தில் தனிநபராக இருந்தீங்க அப்படின்னா 9 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு செய்யலாம். கூட்டு கணக்காக இருந்துச்சுன்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு செய்யலாம். அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தில் 1000 ரூபாயில இருந்து 100 மடங்குகளில் எவ்வளவு வேணாலும் முதலீடு செய்யலாம். இதுக்குன்னு வரம்புகள் கிடையாது. அடுத்ததாக வட்டி விகிதங்கள். இப்போ ஓராண்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்தில் 7.4% வட்டி வழங்கப்படுது. இது மாதாந்திர அடிப்படையில் செலுத்தப்படும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்களுக்கு 1 to 5 ஆண்டுகள் வரைக்கும் முதிர்வு காலம் இருக்க திட்டங்களுக்கு 6.9% 7.5% வரைக்கும் வட்டி வழங்கப்படுது. அடுத்ததாக வரி சலுகைகள். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டத்தை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அதில் பெறப்படுற வட்டிக்கு வரி விதிக்கப்படும். ஆனால் 5 வருட ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா பெறப்படுற வருமானத்துக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழே வரி விலக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக முதிர்வு காலம். போஸ்ட் ஆஃபீஸ் MIS திட்டத்தில் முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் வரைக்கும் மாதம் வட்டி வருமானம் வழங்கப்படும். கணக்கை தொடங்கினதுலேருந்து 5 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா கணக்கை மூடி பணத்தை எடுத்துக்கலாம். அதுவே போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தின் கீழே 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம் அப்படின்னு விரும்புகிற முதலீட்டு காலத்தை தேர்வு செஞ்சு நீங்கள் முதலீடு செய்யலாம். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்ட கணக்கை 1 வருஷத்துக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா முன்கூட்டியே மூடலாம். ஆனால் அதுக்கு அபராதம் செலுத்தணும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தையும் டெபாசிட் செய்யப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்கள் கழிச்சு மூடிக்கலாம். அடுத்ததாக கணக்கு வரம்பு. போஸ்ட் ஆஃபீஸில் FD மூலமாக ஒருத்தர் முடிஞ்ச வரைக்கும் பல கணக்குகளை திறக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் MIS மூலமாக திறக்கப்படுற கணக்குக்கு வரம்புகள் இருக்குது. இந்த 2 திட்டங்களுக்குமே அதுக்கான நன்மைகள் தீமைகள் இருக்குது. அதிக தொகையை வச்சுட்டு மாதம் வருமானம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டம் சிறந்த தேர்வாக இருக்கும். அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷங்களில் பண தேவை இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் திட்டங்கள் சிறந்த தேர்வாக இருக்கும். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் இந்த 2 திட்டங்களில் எந்த திட்டத்தில் வேணாலும் முதலீடு செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.